ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து ஒரு 2 டேஸ் எடுத்தது. ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் ஆதிக்குட்டி கொண்டு போய் கிண்டர் கார்டன்ல விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் என்னவா இருக்கும், இங்க வேஸ்ட் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல அன்னைக்கு பாட்லக். அதனால வந்து அங்க இருக்கிற அந்த ஜெர்மன் பீப்பிள்ஸ் ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது தான் இந்த விளாக். அண்ட் புரட்டாசிக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க பக்கத்துல இருக்கிற வந்து ஒரு சித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 1 வீக்காவே பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலு. கிளைமேட் வந்து செப்டம்பர்ல இப்படி இருக்கவே இருக்காது. பட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. துவைச்ச துணியெல்லாம் வெளியவே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய காய வச்சதா, அன்னைக்கு நல்ல வெயில். இதுக்கு மேல விட்டா துணி அவ்வளோதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இனி வின்டர் ஸ்டார்ட் ஆக போறதுக்காக இங்க வந்து கவர்மெண்ட்லேருந்தே வந்து ஃபுல்லாமே அந்த புல் எல்லாத்தையுமே வெட்டி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறக்கே பளிச்சுன்னு இருந்தது. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணா எப்படி பளிச்சுன்னு இருக்கும், அது மாரி பண்ணி விட்டுருந்தாங்க. ரோஸும் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் மாறுனங்காட்டி நல்லா செடி தழைஞ்சிடுச்சு. இங்க வந்து இன்னொரு பெரிய வேலை பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்றது தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு குப்பை, நார்மல் இந்த பிளாஸ்டிக் கவர் இது எல்லாத்தையுமே வந்து தனியா போடணும். அதுக்கப்புறம் அட்டை, பேப்பர் இது எல்லாத்தையுமே தனியா போடணும். அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு கீழயே ஒரு ரூம் குடுத்துருப்பாங்க. அதுல தான் அந்த வேஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல போய் நம்ம போட்டுக்கலாம். இந்த ரூம் தான். இந்த ரூம்ல இந்த கிரே கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நார்மல் வேஸ்ட். அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அட்டை, பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே இங்க போடுறது. அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து ரீசைக்ளிங்க்கு போறதுக்காக. அதனால மோஸ்ட்லி எல்லாமே அட்டை, பேப்பர் ஆகட்டும் இதுல தான் கண்டிப்பா போடணும். நம்ம இங்க போட்டா மட்டும் போதும். வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மெயின்டெனன்ஸ்ல இருந்து அவங்களே வந்து வெளிய எடுத்து வச்சுடுவாங்க. வண்டி வந்து வீக்லி ஒன்ஸ் டியூஸ்டேன்னு நெனைக்கிறேன். வந்து இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்றதுக்காக நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய காமனா வந்து எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் காமனா இது மாரி ஒரு இடத்துல வந்து பயோ வேஸ்ட் போடுறக்கு, அதாவது நம்ம ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் போடுறக்காக, இதுல தான் வந்து நம்ம வீட்ல சேர்ற அந்த ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அத வேஸ்ட் எல்லாம் இது பார்த்தீங்களா, அது இங்க தான் கொண்டு வந்து போடணும். அண்ட் நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே பப்ளிக் பார்க்கும் இருக்கு, பிரைவேட் பார்க்கும் இருக்கு. பப்ளிக் பார்க்ல யார் வேணாலும் வந்து விளையாடிக்கலாங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா 9 to 8 வரைக்கும் தான் இந்த பப்ளிக் பார்க்லயும் விளையாட முடியும். இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல 2 கிளாஸ் பாட்டில் உடைஞ்சிடுச்சு. அத டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு ஏரியா தனியா நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே குடுத்துருப்பாங்க. இங்க பில்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறது என்னன்னா, நம்ம வீட்டு பால்கனி ஆகட்டும், இல்ல வந்து கீழ அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தா, அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அத வந்து இங்க தான் நம்ம கொண்டு வந்து போடணும். நம்ம செடி வெட்டினாலுமே, அந்த செடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். கிளாஸ் பாட்டில்ஸ் போடுறதுக்காக இது மாரி வச்சிருக்காங்க. கிரீன் கிளாஸ், ப்ரவுன் கிளாஸ், ஒயிட் கிளாஸ்ன்னு இருக்குங்க. அதையும் பார்த்து பிரிச்சு தான் போடணும். இது வந்து கவர்மெண்ட்டோடது தான். இங்க நம்ம போட்டா மட்டும் போதும். அவங்களே வந்து எடுத்துட்டு போய்ப்பாங்க. இங்க வந்து ஃபயர் வேர்ன்னு அந்த போர்ட்ல எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஏரியால யாருமே கார், பைக் எதுவுமே நிப்பாட்டக்கூடாது. இது எதுக்காகன்னா, இன் கேஸ் ஆஃப் நம்ம அபார்ட்மெண்ட்ல ஃபயர்னா, ஃபயர் சர்வீஸ் வந்து நிப்பாட்டுறதுக்காக மட்டும் தான். அங்க வேற எந்த வெஹிக்கிள்ஸும் நிப்பாட்டக்கூடாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இங்க எல்லார் வீட்லயும் நாய் இருக்கும். நாய வந்து கண்டிப்பா பாத்ரூம் வாக்கிங் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப வந்து அந்த பாத்ரூம் வந்து அப்படியே அந்த நாய் ரோட்ல போக்கூடாது. அதனால இந்த கவர் எடுத்து அத எடுத்து டஸ்ட்பின்ல போடுறதுக்காக தான் அந்த கவர் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இது வச்சிருப்பாங்கங்க. எல்லா வேஸ்ட்டையும் ஒட்டுக்கா போய் போட்டுட்டு வரோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுங்க. நெறைய பேரு இந்த கோகனட் எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃப்ரெஷ் கோகனட் வாங்க மாட்டேங்க. எப்பவுமே ஃப்ரோசன் கோகனட் தான் வாங்குவேன். இது வந்து கியூப்ஸாவே கிடைக்குது. கியூப்ஸா வாங்கிட்டா நம்மளுக்கு ஈஸி. அத டீஃப்ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. எவ்வளோ கியூப்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டு நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இது வந்து நான் இந்தியன் ஸ்டோர்ல தான் வாங்குவேன். மேபி உங்க பக்கத்துல இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுமா இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். சீக்கிரமா தீந்துறதும் கூட. ஏன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறங்காட்டி வந்தோனயே நெறைய பேர் எடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்களே பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இந்த டைம் கிடைக்கிறதில்லன்ட்டு. இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல பாட்லக் ஒரு 20 மெம்பர்ஸ்க்குங்க. அவங்க டீமுக்கு மட்டும் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் அவரு சொன்னதுமே வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன்.
அவர் வந்து அத ரெஜிஸ்டர் பண்றக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் யாரோ வந்து எல்லா பிரியாணியும் சூஸ் பண்ணிட்டாங்க. சரி பிரியாணிக்கு அப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிக்கும்போது தான், அவர் வந்து வடை செஞ்சுடு, உளுந்த வடை செஞ்சு தேங்காய் சட்னி பண்ணிடு, நல்லாருக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே உளுந்த வடை தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து உளுந்து எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. ஈவினிங் 5:00 தான் பாட்லக். அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மாவு மட்டும் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வச்சுட்டோம்னா 3:00 ஆதியை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சூடா போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வரக்குள்ள இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க யாருமே ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட மாட்டாங்க. அதனால காரமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் போட்டேன். ஒரே மொளகா தான் போட்டு அரைச்சேன். மொளகும் பார்த்தீங்கன்னா, அரைக்கும்போதே போட்டுட்டேன். ஏன்னா முழுசா போட்டா வாய்க்கு வந்துட்டே இருக்கும் அப்டின்ட்டு. நம்மளுக்கு வேணா காரத்துக்கு பச்சை மொளகா சேர்த்தி, மாவு கூட சேர்த்தி பெசஞ்சிட்டு கடைசியா போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தனியா மாவு எடுத்து அதில பச்சை மொளகா போட்டுக்கிட்டேன். நான் உளுந்த வடை செய்ய கத்துக்கிட்டது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்ச்சி கிட்ட இருந்தா. எங்க அம்ச்சி தான் நல்லா சுடும். நான் எப்பப்பலாம் வீட்டுக்கு போறேனோ, அப்பலாம் வந்து கண்டிப்பா உளுந்த வடை இருக்கும் நான் போனா. ஏன்னா, ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு, அவங்க கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன். இன்னுமே எங்க அம்மா சொல்லும், "உனக்கும் உங்க அம்ச்சிக்கு மட்டும் தான் வந்து உளுந்த வடை நல்லா வருது. நான் எப்ப போட்டாலுமே உளுந்த வடை வர்றதில்ல. அதனால நான் அத செய்யறதே இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஆதியும் கூப்பிடுறக்கு டைம் ஆயிடுச்சு. சரி தேங்காய் சட்னிக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுட்டா, அது கொஞ்சம் டீஃப்ரோஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு போட்டு வச்சுட்டு ஆதிக்குட்டி போய் கூப்பிட்டு வந்தேன். போம்போது பார்த்தீங்கன்னா, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பர்பா தலை சீவிட்டு போவா. ஆனா வரும்போது, நான் சீவி விட்ட தலையா அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிபயங்கரமா வந்தா. கேட்டா அவங்க மேம் வந்து கழட்டி போட்டு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிலோட நிப்பாட்டிடுவா. என்ன பொறுத்தவரைக்கும் இங்க ஆதிக்குட்டியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பர்பாங்க. நல்லா கேர் பண்ணிப்பாங்க. அவளுக்கு புடிச்சது வந்து மரியா. அவங்க வந்து இருந்துட்டா போதும். காலையில அவங்க தான் வந்து டோர் தொறக்குறாங்களா, அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா போதும். அப்படியே ஒரே குஷி ஆயிடுவா. இங்க வந்து கேரிங் எல்லாம் சூப்பர்பா இருக்குங்க கிண்டர் கார்டன். பட் குழந்தைங்க கூட கொஞ்சம் செட் ஆகறக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஜெர்மன் தெரியாது. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் சொல்றேன். இப்ப ஆதி நல்லாவே செட் ஆயிட்டா. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்ம குழந்தைங்க போய் அந்த கிண்டர் கார்டன்ல அடாப்ட் ஆகறக்கு. பட் 1 ஆர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆளுகள கையில புடிக்கவே முடியாதுங்கிற மாரி நல்லா விளையாடி பழகிடுவாங்க. நம்ம என்னதான் இங்கிலீஷ் பேசினாலுமே குழந்தைங்க கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஜெர்மன்ல தான் பேசுவாங்க. அதனாலேயே என்னவோ சீக்கிரமாவே ஜெர்மன் கத்துக்குவாங்க நம்ம குழந்தைங்க. அத பத்தி நம்ம இங்க கவலைப்படவே தேவையில்ல. அன்னைக்கு எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா, டீயோட உளுந்த வடை வச்சு சாப்பிட்டோம். ஆதிக்குட்டிக்கும் வந்தோனே சூடா போட்டு குடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுருந்தா. அவருக்கும் பேக் பண்ணி வச்சுட்டேன் வந்து எடுத்துட்டு போய்க்கட்டும் பாட்லக்குன்ட்டு. இன்னொரு 1 வீக் நல்ல வெயில், நல்லா பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீயோட வடைய எடுத்துட்டு பால்கனி போயாச்சு. போய் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். கரெக்ட்டா அவரும் வந்துட்டாரு. வரும்போது இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து ஏதோ ஒரு புதுசா வெஜ்ல ஒரு டிஷ். இது வந்து ஏதோ ஜாப்பனீஸ் டிஷ்ன்னு சொன்னாரு. புதுசா இருந்தது, நல்லா இருந்தது மதியம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாரு. எப்பவுமே புதுசா ஏதாவது வெஜ்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாரு. அன்னைக்கு நைட்டு பாட்லக் முடிச்சுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்தாரு. வரும்போதே பாக்ஸ் ஃபுல்லா காலி. ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஏதோ ப்ரௌனி இதெல்லாம் கேக் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு குடுத்து விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க நியூரம்பர்க்ல இருக்கிற சித்தி விநாயகர் கோயில் போயிருந்தோம். கரெக்ட்டா பிரதோஷம் கூட நல்ல பூஜை, நல்லா அபிஷேகமெல்லாம் நல்லா பார்த்தோம். கோயில் ஈவினிங் 6 to 8 ஓப்பன்ல இருக்கும். போம்போது கரெக்ட்டா பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா திருப்தியா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் மாரி இந்த டைம் ட்ரெயின் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஒரு 7:30 போலயே அங்கருந்து நாங்க கெளம்பிட்டோம். ஏன்னா, அங்கருந்து நாங்க இருக்கிற சிட்டிக்கு ரீச் ஆகறக்கு 1 ஹவர் ஆயிடும்ன்ட்டு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.